ஜோசியர் மனோஜ் கிட்ட, என்னையா மனோஜ் பதறாம இரு, அந்த அம்மா ரொம்ப உஷாரா இருக்காங்க, கையில தாலிய பார்க்காம பைசாவை வெளியே எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. உனக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப உடனடி தேவை இருக்கு, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. அப்புறம் என்ன சார் பண்றது? ரோகிணி எங்க பணத்துக்காக என் கழுத்தை நெரிக்கிறா. இவங்க என்னடான தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் காசு தருவேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. தாலி கட்டணும்னா முதல்ல எனக்கு விவாகரத்து ஆகணுமே, அதுக்கு தானே இந்த 10 லட்சம் நமக்கு தேவைப்படுது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சட்டப்படி விவாகரத்து ஆகாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அம்மாவுக்கு தேவை அவங்க பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும், அவ்வளவுதான். நாம இப்போதைக்கு இந்த வீட்டிலேயே வச்சு யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா ஒரு கல்யாணத்தை நடத்திடுவோம். கனகா கழுத்துல நீ தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா 10 லட்சம் ரூபாய் கையில கொடுப்பாங்க. அந்த பணத்தை அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ரோகிணி முகத்துல எரிஞ்சு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாம். கோர்ட் மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரை கூட்டி பந்தல் போட்டு ஜாம் ஜாம்னு ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? இது ரொம்ப ரிஸ்கா இருக்கே. ஒருவேளை மேட்ரு போலீஸ் வரைக்கும் போனா என்ன பண்றதுன்னு மனோஜ் பயந்துக்கிறாப்ல. அட நீ ஒருத்தையா சும்மா நெகட்டிவா பேசிக்கிட்டு. மனோஜ், உனக்கு இப்ப 9 கிரகங்களும் உச்சத்துல இருக்கு, எதை தொட்டாலும் தொடங்கும், நீ வாய் மூடிட்டு இரு. ஜோசியர் கனகா அவங்க அம்மாட்ட போய், அம்மா நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், நீங்க சொல்றது நியாயம்தான், அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, சட்ட ரீதியா சில சிக்கல்கள் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம பெரிய அளவுல வெளியில யாருக்கும் சொல்லாம இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு ரகசியமா மனோஜுக்கும் கனகாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நீங்க அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. நாங்க உடனே அந்த பணத்தை வச்சு கோர்ட்டு வேலையை முடிச்சு விவாகரத்து அதிகாரப்பூர்வமா வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வச்சோ இல்ல எங்கேயோ வச்சோ ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. மாப்பிள்ளைக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த நிமிஷம் நீங்க கேட்ட பணம் உங்க கைக்கு வரும். அதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்து 1 பைசா கூட வெளிவராது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. வீட்டு வேலைக்காரி கனகா அவங்க அம்மா கிட்ட, அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப இங்க வந்துட்டு போனாங்களே அந்த மாப்பிள்ளை ஜோசியரும், எனக்கு என்னமோ அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே வரலையம்மா. ஏன் லட்சுமி அப்படி சொல்ற? உனக்கு என்ன தோணுது? அவங்க 3 பேரும் வாசல் போய் நின்னுகிட்டு பேசிட்டு இருந்தாங்கம்மா. நான் தற்செயல ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவங்க பேசுனது என் காதுல லேசா விழுந்துச்சு. ஏதோ பணம் கல்யாணம் ரகசியம் அப்படின்னு ரகசியமா குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்கம்மா. எனக்கு என்னமோ அந்த மாப்பிள்ளை தம்பி முழு மனசோட நம்ம கனகாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஏதோ பெரிய பண மோசடி வேலை நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுதுங்கம்மா. நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. என்னது ரகசியமா? அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு லட்சுமி. அந்த மனோஜ் எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுறான். என் மகளை பத்தி ஒரு வார்த்தை கூட அன்பா கேட்க மாட்டேங்கிறான். என் பொண்ணோட நிலைமைதான் அப்படி இருக்குன்னா இவன் அதை சாதகமாக்கிட்டு பணத்தை சுருட்ட பாக்குறானா? இனிமே நான் சும்மா இருக்க கூடாது, இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். கனகா அவங்க அம்மா அவங்க லாயர் கிட்ட பேசுறாங்க. வணக்கம் மேடம், என்ன அவசரமா வர சொன்னீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க வக்கீல் சார், என் பொண்ணு கனகாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவன் பேரு மனோஜ். ஆனா அவரோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. எப்ப பார்த்தாலும் பணத்தேவையே இருக்காரு. அவரோட பின்னணி என்னன்னு எனக்கு விசாரிக்கணும். அவருக்கு வேற எதுவும் பணப்பிரச்சனை இருக்கா? குடும்ப பின்னணி என்ன? நடத்த எப்படி? எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயம், இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம அந்தஸ்துக்கு இது தெரிஞ்ச அசிங்கம். ரொம்ப நாசுக்கா விசாரிக்கணும். யாருக்கும் சந்தேகம் வராதபடி நான் விசாரிச்சு தரேன். ஏற்கனவே அவர் மேல ஏதோ கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, நான் விசாரிச்சு என்னன்னு சொல்றேன். மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து கேஸ் நடக்குதுன்னு அவரே தான் சொன்னாரு. அதுக்காக தான் 10 லட்சம் அட்வான்ஸ் கேட்டிருக்காரு. நான் விசாரிச்ச வரைக்கும் அவருக்கு இன்னும் விவாகரத்து ஆகல. சட்டப்படி அவங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்காங்க. எந்த கோர்ட் பேப்பரும் ஃபைனல் ஆகல. இவன் ஏதோ பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்க பாக்குறான். அவன் கல்யாணத்துக்கு அவசரப்படல, உங்க பணத்துக்காக தான் அவசரப்படுறான். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு ஸ்பையே ரோகிணி கிட்ட மனோஜ் எங்க போறான் வராங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி மேடம், இன்னைக்கு உங்க புருஷன் மனோஜ் நான் ஒரு பெரிய பங்களா வாசல்ல பார்த்தேன். கூடவே ஒரு ஜோசியர் அவரோட ஃப்ரெண்டும் சந்தோஷம் இருந்தாங்க. ஏதோ பெரிய இடத்துல கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னது பெரிய பங்களாவா? அவங்க வீடு ஒண்ணு அவ்வளவு பெரிய பங்களா கிடையாது. அங்க அவனுக்கு என்ன வேலை? அதுவும் கல்யாண விஷயமா பேசுறாங்களா? நீ சொல்றது நிஜம்தானா? நிஜம்தான் மேடம், எனக்கு முழு விவரம் தெரியல. ஆனா அங்க ஏதோ ஒரு பெரிய லெவல பிளான் பண்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஆதாரத்தோட கொண்டு வரேன். இவன் என்கிட்ட பணத்தை ரெடி பண்ணி தர்றேன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த மனோஜ் பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், யார வேணாலும் ஏமாத்துவான். இவன் என் வாழ்க்கையை வச்சு ஏதோ தில்லாலங்கடி வேலை பாக்குறான். நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ரோகிணி நேரம் ஷோரூம் போய் சந்தோஷ் கிட்ட, சந்தோஷ் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. வாங்க ரோகிணி. என்ன இந்த பக்கம்? என்ன இந்த நேரத்துல மனோஜ் இல்லையே? எனக்கு தெரியும் அவன் இல்லைன்னு, அதனாலதான் நான் உங்களை பிடிக்க வந்தேன். சந்தோஷ் உண்மையை மட்டும் சொல்லுங்க. மனோஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எங்க போயிட்டு வர்றான்? யார் கூட சுத்திட்டு இருக்கான்? எனக்கு தெரியாதே ரோகிணி.
அவன் எப்பவும் போல ஷோரூமுக்கு வருவான், எல்லாத்தையும் இருக்கான்னு பிசினஸ் விவரங்களை மட்டும்தான் பேசுவோம். மத்தபடி தனிப்பட்ட விஷயம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? போய் சொல்லாதீங்க சந்தோஷ். உங்க 2 பேருக்கும் நடுவுல ஜோசியர்னு புதுசா ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவன் யாரு? அவன் பேச்சு கேட்டு மனோஜ் ஏதோ தப்பான சட்டவிரோதமான காரியத்துல இறங்கியிருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தில்லுமுள்ளு பண்றாங்க? ஐயோ, எல்லாத்தையும் மோப்ப புடிச்சிட்டு இங்கேயே வந்துட்டு நிக்கிறாளே. டேய் சந்தோஷ், வாயை கொடுத்ததையும் உளறி வச்சிடாதடா. கோடிக்கணக்கா பணம் வர போற காரியம். இவகிட்ட மாட்டினா மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிடும். ரோகிணி, நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அந்த ஜோசியர் யாரு இல்ல, நம்ம பிசினஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு சில வாஸ்து ஐடியாக்களை கொடுக்கணும்னு வந்தாரு. மத்தபடி மனோஜ் எனக்கு தெரியாம உலகத்துல எந்த காரியம் செய்ய மாட்டான். நாங்க 2 பேரும் பிசினஸ் தவிர்த்து வேற எதுவும் பண்ணல. உங்ககிட்ட சண்டை போடவோ உங்க பிசினஸ் கெடுக்கவோ வரல. எனக்கு சில விஷயங்கள் ஆதாரத்தோட தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு உண்மை சொல்லுங்க. அந்த மனோஜ் உருப்பட மாட்டான். அவனுக்கு புத்தி இருக்கிற அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அவன் நாசமா போனா எனக்கு என்ன? சொல்லுங்க சந்தோஷம், அவன் என்ன பண்றான்? சத்தியமா சொல்றது ரோகிணி தங்கச்சி, எனக்கு எந்த மேட்டரும் தெரியாது. அப்படி எதுவும் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? வீணா குழப்பிக்காதீங்க. அதே சமயம் சிறு ரோகிணி சந்தோஷம் மிரட்டிட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. உடனே மனோஜுக்கு போன் பண்ணி, யோ மனோஜ், ஏய் பெப்பர் பாப்பா மனோஜ், எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் ஷோரூமுக்கு ஓடி வா. என்ன சார், என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? அங்க உன் பொண்டாட்டி ரோகிணி வந்து ஷோரூமுக்குள்ள நின்னுகிட்டு சந்தோஷ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா. அவன் எப்ப உண்மையை உணர்வான்னு தெரியல. அவன் முகத்தை பார்த்தா பயத்திலேயே எல்லாத்தையும் கொட்டிடுவான் போல இருக்கு. நீ உடனே கிளம்பி இங்க வரல, மொத்த கோடியும் கோவிந்தா ஆக்கிடும். சீக்கிரம் வா. மனோஜ் பதறி அடிச்சுட்டு வேகமா வர்றாரு. என்ன ரோகிணி, இந்த பக்கம் என்ன விசேஷம்? நான் தான் உன்னை கேட்கணும் மனோஜ். நீ இப்ப எங்கிருந்து மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்க? உன் முகத்துல இருக்கிற பயமே காட்டுது நீ என்கிட்ட எதையோ பெரிய அளவுல மறைக்கிறேன்னு. நான் ஏன் மறைக்க போறேன்? சும்மா ஒரு பெரிய கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன். அப்படியே பிசினஸ் விஷயமா சில இடங்களுக்கு போக வேண்டி இருக்கு. அதுக்காக நீ ஏன் இப்ப இங்க வந்து என் ஃப்ரெண்டை மிரட்டிட்டு இருக்க? நீ பிசினஸ் விஷயமா போறியா இல்ல வேற ஏதாச்சும் தில்லுமுள்ளு வேலை பார்க்க போறியான்னு எனக்கு நல்லா தெரியும் மனோஜ். நீ இன்னைக்கு ஒரு பெரிய பணக்கார பங்களாவுக்குள்ள ஏன் போன? அங்க உனக்கு என்ன வேலை? கூட இந்த ஜோசியரை வச்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ற? அதுவா, அது ஒரு கார்பரேட் ஆட விஷயமா பேச போனேன். அவங்க பெரிய பணக்காரங்க, அதான் பங்களாவுக்கு வர சொன்னாங்க. அதுக்காக நீயும் என்ன துப்பரையும் போலீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பியா? உனக்கு என்னதான் வேணும் இப்ப? நான் ஃபாலோ பண்றதுதான் எனக்கு இந்த உலகத்துல ஒரே வேலையா? எனக்கு நீ பங்களாக்குள்ள போனா என்ன, இல்ல பிளாட்ஃபாரத்துக்கு போனா என்ன? நீ தேவையில்லாத சட்டத்துக்கு புறமான ஏதோ ஒரு காரியத்துல இறங்கிருக்கேன்னு என் காதுக்கு வந்துருச்சு. அதனாலதான் கேக்குறேன். எனக்கு தேவை உன் சொத்து கிடையாது. நான் கேட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் பணம், அந்த பணத்தை முதல்ல ரெடி பண்ணு. காசை கொடுத்துட்டு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி, அதை விட்டுட்டு பணத்துக்காக இதை ஏதாச்சும் தப்பான வழியில போய் மாட்டிக்கிட்டேன், அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். ஜாக்கிரதை. அதைத்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் ரோகிணி. விடிய அலைஞ்சு எல்லார்கிட்டையும் கையேந்தி பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்துடுறேன். இனிமே நீ இந்த ஷோரூம் பக்கம் வந்து தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாத போ அப்படிங்கிறாரு. உண்மையை என்கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மனோஜ். சீக்கிரம் பணத்தை கொடு, விவாகரத்தை வாங்கு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ரோகிணி எங்கிருந்து கோபமா போயிடுறாங்க. ரோகிணி போனதுக்கு அப்புறம் மனோஜ் மஸ்குல, இந்த ரோகிணி வரை எப்ப பார்த்தாலும் என் கழுத்தை நெரிக்கிறா. இப்ப அவளுக்கு எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி மூஞ்சில எரிச்சாதான் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவா. ஆனா அந்த பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த பக்கம் போனா கத்தரி, அந்த பக்கம் போனா அறிவாளு. என்னப்பா பெப்பர் பாப்பா மனோஜ், முகல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. எல்லாம் அந்த ரோகிணி வந்துட்டு போன காரியமா? ஆமாங்க ஜோசியரே, எனக்கு பயமா இருக்கு சார். ஒருவேளை அவளுக்கு நம்ம 2வது கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சுட்டா மொத்த பிளானும் க்ளோஸ் ஆகிடும். மனோஜ், இப்ப நம்ம பயந்தா பிரச்சனை பெருசாகும். ரோகிணிக்கு இன்னும் முழு விவரம் தெரியல, வெறும் சந்தேகம் மட்டும்தான். அப்ப இப்ப பணத்துக்காக மட்டும்தான் குதிக்கிறா. நாம இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அமைதியா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த தப்பான அடியும் எடுத்து வைக்க கூடாது. என்ன சார் நீங்க அசால்ட்டா அமைதியா இருக்கணுங்கிறீங்க? அங்க ரோகிணி பணத்துக்கு கெடுவிக்கிறா. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறேன். ஜோசியர் சொல்றதும் நிஜம்தான். ரோகிணிக்கு இன்னும் உண்மை தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா அவகிட்ட இருந்து விவாகரத்தையும் வாங்கிடலாம். கோடி கோடியா பணமும் நமக்கு கிடைக்கும். வாய் மூடி சும்மா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு.